எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராணி. இன்றைக்கி ராணிஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து சுட வச்சுக்கோங்க. அந்த சுடுற தண்ணியில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஆட் பண்ண போகிறோம். இதை நான் ஏன் சுடு தண்ணியில் போடுறேன் அப்படின்னா சீக்கிரமாக அதோட புளியோட சாறு அந்த தண்ணியில் இறங்கிடும். அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தேங்காய் பத்து அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணி விட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த தேங்காய் கூட ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ தேங்காயும் வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கலாம். இது நம்ம ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்தாச்சு, கத்திரிக்காய். கத்திரிக்காயை நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை நம்ம பீஸ் பீஸாக வெட்ட போகிறதில்ல. ஒரே கத்திரிக்காவை 6ஆவோ இல்லை 8ஆவோ நம்ம நல்லா கீறி போட்டுக்க போகிறோம். நான் ஒரு 4 கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா வெட்டிட்டு அதை நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைனா கலர் மாறிடும். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அப்புறம் உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், அது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நீங்கள் எண்ணெயிலே இந்த கத்திரிக்காயை வதக்க கத்திரிக்காய் அவ்வளோ ருசியாக இருக்கும். கத்திரிக்காயோட கலர் நல்லா மாறும். அது வெந்து வரும்போது நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா வதக்கிட்டேன். கத்திரிக்காயோட கலரும் மாறிடுச்சு, நல்லா அமுங்கவும் செய்யுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் தேங்காயும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் இது கூட கலந்துக்க போகிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது மசாலா டைம். மசாலா எல்லாத்தையும் நம்ம அது கூட ஆட் பண்ண போகிறோம். 3 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டோங்க. அது வரைக்கும் மூடி வச்சுருங்க. நல்லா குழம்பு கொதிக்குது, அவ்வளோ மணமாக இருக்குது. இப்போ இதில் இன்னும் மனம் சேர்க்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இறக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் குழம்பை இறக்குனீங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். சாப்பாட்டில் சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கத்திரிக்காயும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. எண்ணெயை கக்கி அவ்வளோ சூப்பராக இருக்குது குழம்பு பார்க்குறதுக்கே. இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த குழம்போட மனமும் நல்லெண்ணெய் மனமும் சேர்ந்து அவ்வளோ மனமாக இருக்குது இந்த குழம்பே. இப்போது இதை சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா உங்களுக்கு சைட் டிஷ்ஷோ எதுவுமே தேவையில்லை. அந்த கத்திரிக்காவை தொட்டே நீங்கள் சாப்பிட்றலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க.